சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் மெகா ஜாக்பாட் அறிவிப்பு. இது யாராருக்கு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்றும், அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது என 2 முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் அதிருப்தியை போக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கலாம் என மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளால் அதிகபட்சமாக ரூபாய் 1000 மட்டுமே சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்றும், அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர் மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1500 பொறுத்தவரை பீகார், டெல்லி போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கான நிதி உதவி திட்டங்கள் தேர்தல் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக அமைத்ததை அடுத்து தமிழகத்திலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. ஆகையால் தற்போது பொறுத்தவரை தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்ட பயனாளிகளையும் ஜனவரி மாதம் முதல் திட்டத்தில் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் மகளிர் உரிமை தொகையை ஜனவரி மாதம் முதல் ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கலாமா என்று கேட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இதனால் அதிகாரிகளும் இது குறித்த சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. எனவே பொங்கல் பரிசு அறிவிப்புடன் சேர்த்து மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பும் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த 2 அறிவிப்புகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் பட்சத்தில் இது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக பெண் வாக்காளர்களுக்கு ஒரு மெகா ஜாக்பாட்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால்,
வங்கிகள் உங்களுக்கு ஏன் கடன் கொடுப்பதில்லை தெரியுமா? இதை செஞ்சிருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அதாவது உங்கள் வங்கிகளில் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும்போது, அது ஏன் நிராகரிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வீடியோவ முழுமையா கேளுங்க. அதாவது நம்மில் பலருக்கு திடீரென்று பெரிய அளவில் பணம் தேவைப்படும். அது போன்ற நெருக்கடியான சமயங்களில் உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ கேட்பதற்கு பதிலாக வங்கிகளில் தனி நபர் கடன் பெற பலர் விரும்புகின்றன. ஆனால் வங்கிகள் தொடர்ந்து உங்கள் கடன் விண்ணப்பத்தை நிர நிராகரித்தால் அதற்கான காரணங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியம். சில முக்கிய விஷயங்களை இங்கே பார்ப்போம். முதலில் தனிநபர் கடன் பெறுவதற்கு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 750 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். இந்த ஸ்கோரின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை வங்கிகள் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் உங்களுக்கு கடன் கிடைக்காது. எனவே உங்கள் கிரெடிட் ஸ்கோரை சரிபார்த்து அதை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நிலையான வேலை அல்லது வழக்கமான வருமான ஆதாரம் இருக்க வேண்டும். நீங்கள் கடன் தவணைகளை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவீர்களா என்பதை வங்கிகள் சரிபார்க்கும். உங்கள் வருமான ஆதாரம் எவ்வளவு நிலையானதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். வங்கிகள் தனிநபர் கடன் வழங்கும் முன் வாடிக்கையாளரின் வயதையும் கருத்தில் கொள்கின்றது. உங்களுக்கு வயது 21 முதல் 60 வயதுக்குள் இருந்தால் எளிதாக கடன் பெறலாம். இளம் வயதினருக்கு கடன் கொடுக்க வங்கிகள் விரும்புகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்த அதிக காலம் இருக்கும். மேலும் சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் தற்போது பணிபுரியும் நிறுவனம் மற்றும் உங்களின் இஎம்ஐ ஆகியவற்றை வங்கி சரிபார்க்கும். கடந்த காலத்தில் நீங்கள் ஏன் கடன் வாங்கினீர்கள்? அந்த கடனுக்கு எவ்வளவு இஎம்ஐ செலுத்துகிறீர்கள்? உங்கள் வருமானத்தில் பெரும் பகுதி பழைய கடன்களுக்கு சென்றால் வங்கிகள் புதிய கடன்களை வழங்காது. எனவே பழைய கடன்களை முதலில் திருப்பி செலுத்திவிட வேண்டும். அவற்றை நீங்கள் தொடர்ந்து சரியாக செலுத்தினால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் தானாகவே உயரும். உங்கள் நிதி ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலில் அடிப்படையில் வங்கிகள் உங்களுக்கு கடன் வழங்க பரிசீலனை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நல்ல கிரெடிட் ஸ்கோர், நிலையான வேலை, சரியான வயது மற்றும் பழைய கடன்களை அடைத்திருப்பது ஆகியவை தனிநபர் கடன் பெறுவதற்கு உதவும். இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினால் வங்கிகள் உங்களுக்கு கடன் வழங்கலாம், நிராகரிக்காது. அடிக்கடி கடனுக்கு விண்ணப்பிப்பதும் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஒருவேளை ஒருமுறை கடனுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டு விட்டால் அதற்கான காரணத்தை தெரிந்து அதை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். அப்படி முயற்சி செய்யாமல் பல இடங்களில் கடனுக்கு விண்ணப்பித்தால் கடன் மதிப்பெண் மேலும் குறையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.